வணக்கம். உங்கள் மணிமேகலை இன்று ஒரு புதிய பதிவோடு உங்களை காண வந்துவிட்டேன். சில நாட்களுக்கு முன்பு கைபேசி பலன்களை பற்றி நான் கூறினேன் இல்லையா? அது நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி. ஆனால் அதனால் ஏற்படும் தீமைகள்னு ஒரு பக்கம் இருக்குது இல்லையா? அதை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். அதனை வலைத்தள வலிகள் என்ற தலைப்பில் நான் பதிவிடுகிறேன். உலகம் சுருங்கி ஒற்றை புள்ளியாகிவிட்டது. விரல் நுனியே போதுமானதாக இருக்கிறது. விரலை தொட்டால் வலைத்தளம் விரிகிறது, விளையாடுகிறது. விந்தைகள் புரிந்து வித்தைகள் காட்டுகிறது. விந்தை மனிதர்கள் தன்னிலை மறந்து மானிட்டர்களுடன் உரையாட விண் தொடும் விஞ்ஞானம் வெற்றி களிப்பில் சிரிக்கிறது நம்மை நோக்கி. குட்டி செல்லங்கள் பூந்தளிர் கரங்களில் செல்போன் ஏந்தி யூடியூபில் தாலாட்டு கேட்டு உறங்கி அன்னை அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் ஏங்கி தவிக்கும் தங்கங்கள். உளவியல் பாதிப்பு ஓடி வந்து ஒட்டிக்கொள்ள நலிவான உடலுடன் பஞ்சுமெத்தை துயில் பிஞ்சுகள் கொஞ்சுவாரின்றி கெஞ்சுகின்றன. ஆண்ட்ராய்டும் ஸ்மார்ட் ஃபோனும் அள்ளித்தருமா அன்னையின் அன்பை? ஆண்ட்ராய்டும் ஸ்மார்ட் ஃபோனும் அள்ளித்தருமா அன்னையின் அன்பை? துள்ளும் பருவத்தில் துடிப்புடன் ஏட்டினில் படித்திடும் விபரங்கள் தொலைத்து தொடுதிரை தொட்டு கூகுளில் தேடி தொலைக்கின்றோம் நம் சுய அறிவை. இது ஏன் சொல்கிறேன்னா, 1 1 2 அப்படின்னு வாய்ப்பாடை சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போல்லாம். இப்போ 1+1 என்ன அப்படின்னு சொன்னாக்கா உடனே கால்குலேட்டர் அந்த இதுலேருந்து எடுத்து போட்டு 1+1 2. அப்போ சுய அறிவு என்ன ஆகுது? சுத்தமாக போயிடுது. நினைவாற்றல் இருப்பதில்லை. அதுக்கு தான் இந்த பதிவு. வாயார நெஞ்சார வாழ்த்திடும் வாழ்த்துக்கள் வழக்கொழிந்திட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வாழ்த்துக்கள் வகையாய் சேர்ந்தன. வாய்மூடி மௌனியாய் நாம். எத்தனை மாற்றங்கள் ஏற்றமாய் வந்தாலும் மானுடம் உயிர்ப்பு தானே. உயிர்ப்பை நீக்கி மரித்த மானுடம் மீளுமா மீண்டும்? மரண வலிகளை கூட படம் பிடித்து உலவவிடும் அவலம். சிங்காரச் சிறார்கள் சிக்கியே தவிக்கும் செல்ஃபி மோகம் இனியாகிலும் தனியுமா? பாரதி கனவு போல் புதியதோர் உலகம் செய்வோம், படைத்தோம், நிஜம்தான். மறந்தோம் மானுடம், மாய்கிறோம் கணினியில். நன்மையாம் கணினிகளே நஞ்சாகி போயினவே. மவுசை தொட்டு விரல்கள் தேய மணிக்கட்டு பகுதி மரத்து போக தொடு திரை நோக்கும் அழகிய கண்கள் பூட்டிக்கொண்டன கண்ணாடிய ஆடை. காது கொக்கி மாட்டி கானம் கேட்டு கழித்து கேளுமை தன்மை கெட்டது. இன்று உச்சமாய் எண்ணும் உயிரும் கூட துச்சமாய் போயிற்று. இனியாவது ஒரு விதி செய்வோம். அளவாய் அறிவாய் பயன்படுத்துவோம் அற்புத அறிவியல் ஆற்றலை. என்றும் உங்கள் நலனில் அக்கறையுடன் உங்கள் மணிமேகலை. விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் நாம் சந்திக்கலாம்.